சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்த நாளை ஒட்டி சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்த நாளை ஒட்டி சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழும்பூரில் உள்ள மாவீரன் அழகு முத்துக்கோனுடைய அந்த திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனுடைய அந்த பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் நேரடியாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அந்த தியாக வாழ்வை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பற்றிய அந்த பல்வேறு விஷயங்களும் அரசு செய்தித்துறை சார்பாக வெளியிடப்படுகின்றது. மேலும் இவரை பற்றி, அதாவது மாவீரன் அழகு முத்துக்கோனை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலகட்டத்திலே அவர்கள் கட்டாயமாக வரி வசூலித்து வந்தார்கள். அவ்வாறு வரி வசூலித்த போது 1755 ஆண்டு எட்டயபுரத்திற்கும் அவர்கள் வரி கேட்டு ஓலை அனுப்பியிருந்தார்கள். இதனை எதிர்த்து அவர் தொடர்ந்து தீரத்தோடு அதனை எதிர்த்து கேள்வி கேட்டார். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு நாம் ஏன் வரி தர வேண்டும் என்று எட்டயபுரம் மன்னரிடமும் ஆவேசமாக அவர் பேசி அவர்களுக்கு வரி கட்டக்கூடாது என்று கடுமையாக மறுத்து வாதாடினார். இதனால் அவர் பலவிதமான எதிர்ப்புகளையும் அவரது குடும்பம் பலவிதமான சூழல்களையும் சந்தித்தது. இவற்றையெல்லாம் இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. எட்டயபுரத்தை மீட்டெடுக்க மாவேலி, ஓடை, பெத்தநாயக்கனூர் பகுதியிலிருந்து வீரர்களை தமது படையில் சேர்த்துக் கொண்டு அவர்களுக்கு போதிய போர் பயிற்சி அளித்து 2 பெரிய படைகளை உருவாக்கி தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட காரணத்தினால்தான் அவர் மாவீரன் என்று அழைக்கப்படுகின்றார். எனவே அவருடைய அந்த நினைவும் அவருடைய புகழும் இந்த வரலாறு உள்ளவரை தொடர்ந்து நிலைத்து நிற்கும் என்ற அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.